இன்று அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 23, ஈகை. குறள் எண் 224. ஈகை என்பது கொடை அளித்தல். இன்னாது இரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இரத்தலே அன்றி இரக்கப்படுதலும் இனிது அன்று. ஒரு பொருளை இறந்தவர் அது பெற்றதனால் இனிதாகிய அவர் முகம் காணும் அளவு என்கிறார். அதாவது ஒருவர் முன்னால் சென்று இறப்பதும் துன்பம்தான். ஆனாலும் பிறர் துன்பத்தையும் தன் துன்பம் போல் காணும் பண்புடையவர்கள் உள்ளனர். அவர்கள் தம்மிடம் வந்து இறந்தவர்க்கு ஒன்றும் தர முடியாத நிலையில் பெருந்துன்பம் அடைவார்கள். அவர்களுடைய அந்த பெருந்துன்பம் இறப்பவரினுடைய துன்பம் தீர்ந்த பிறகுதான் தீரும். அதாவது இறந்தவர்களுடைய முகம் இனிமையான பிறகுதான் அது தீரும். இதைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். இறத்தலும் துன்பம்தான். ஆனாலும் அந்த இறத்தலுக்கு கொடுக்காமல் இருப்பதும் கொடுக்காமல் செய்கிறோமே அப்படி என்று வருந்துவதும் துன்பம்தான். அப்படி இல்லாமல் அவருக்கு இறக்கும் போது, அதாவது அவர் பிச்சை எடுக்கும் போது அவருக்கு நாம் துன்பம் வராமல் கொடுத்து நமக்கு இன்பம் வரும் வரை கொடுப்பதுதான் அவருடைய முகம். இந்த இறந்தவர்கள பிச்சை எடுத்தவருடைய அவர் முகம் இனியதாக இருக்கும் வரை நாம் மகிழ்ச்சி, நாம் துன்பம் இருப்பவரின் இனிய முகத்தை கண்ட பிறகுதான் நம்முடைய துன்பம் தீரும் என்கிறார் தெய்வப்புலவர். அதாவது எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. ஒவ்வொன்றையும் முதல்ல இருந்து நீங்கள் அந்த இரக்கம்ன்ற அதிகாரத்தில், அதாவது ஈகை என்ற அதிகாரத்தில் அந்த 221வது குறளிலிருந்து 227 என்ன சொல்கிறாரு, 223 என்ன சொல்கிறாரு, இப்போ 224 என்ன சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அந்த இறந்தவரினுடைய முகம் இனிமையாகும் வரை இவருக்கு துன்பம்தான், கொடுத்தவருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த இறந்தவரினுடைய முகம் இருக்கார்ல, பிச்சை எடுத்தவரின் முகம் இனிமையாகும் அளவுக்கு அதுவரை இவருக்கு துன்பம்தான். அந்த இனிமையாகும் வரை அவருக்கு துன்பமாகத்தான் கொடுத்தவருக்கும் துன்பமாகத்தான் இருக்கும் என்கிறார். அந்த இனிமையாகும் வரை இறப்பவரினுடைய இனிய முகத்தை கண்ட பிறகுதான் அது தீரும் என்கிறார். எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். ஒவ்வொரு குறளிலையுமே அதுதான் ஒரு அதிகாரத்தையே ஃபுல்லாக படிச்சிருங்க மாணவ செல்வங்கள். மாணவ செல்வங்கள் தயவு செய்து ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு குறளோடு ஒரு அதிகாரத்தை முடித்தவுடன் அடுத்த அதிகாரத்துக்கு செல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொன்னான வாழ்க்கை ஒளிமயமாகும், பொன்னான வாழ்க்கையாகும். அந்த நாட்கள் நீங்கள் பின்னாடி மீண்டும் அந்த நாட்குறிப்பை வாசிக்கும் போது தான் அதனுடைய இனிமை புரியும். ஏன்னா இப்போ பூரா அலைபேசியிலேயே உங்களுடைய கவனத்தை செலுத்தி வருகிறீர்கள். அரை மணி நேரம் அந்த அலைபேசியை ஒதுக்கிவிட்டு திருக்குறளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்வு வளம் வரும். நன்றி. நாளை ஒரு குறளோடு மீண்டும் சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம். நன்றி.